பெரிய படிப்படியாக இருக்கிறது. இந்த 90 வயதிலும் அவருடைய மொழிபெயர்ப்பு பணி, கவிதை பணி, ஆய்வு பணி, கற்றை பணி என்று தொடர்கிற இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஓட்டம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அல்லது நடுவதை தாண்டியவர் கூட இருக்குமா என்று ஒரு சந்தேகமாக இருக்கிறது. எனவே இந்த தொடர் ஓட்டம் மிகப்பெரிய சாதனையை அவருக்கு நிகழ்த்தி இருக்கிறது. அந்த நிகழ்த்திலில் ஒரு கைக்கிளையாக, ஒரு குறுங்கதையாக அல்லது கிளைக்கதையாக அவருடைய பயணத்தில் ஒரு பகுதி கவிஞர் என்கிற அந்த எல்லையில் அவர் நின்ற இடம் என்ன என்பதை நான் தகவல் திரட்டி இருக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் 1000 கவிதைகள் எழுதியிருப்பார். நான் ஒரு 100 கவிதைகள் எடுத்தேன். ஆனால் 100 கவிதைகளையும் நான் வெறுமனே வாசித்து மட்டும் காட்டுவதற்கான ஒரு மன அமைப்பில் தான் வந்தேன். ஆனால் சேதுபதி சொன்னது போல நீங்கள் எந்த நிமிடம் ஒரு 2 நிமிடத்திற்கு 3 நிமிடத்துக்கு முன்னால் போதும் என்று சொன்னால் அடுத்த பேச்சாளர்களுக்கு நான் இடம் விட்டு தருகிறேன். ஏனென்றால் 100 கவிதை என்பது ஒரு சவாலான ஒரு விஷயம். எனவே அந்த கவிதையில் அவருடைய கால் தடம் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் தொட்டு தொட்டு நான் போகிறேன். நான் பெரிய ஆய்வாளனாகவோ சேதுபதி சொன்னது போல ஒரு பெரிய ஆராய்ச்சியாளனாகவோ இந்த நிமிடத்தில் நான் செய்ய முடியாது என்பதனால் அவருடைய கவிதையை மட்டும் தொடுகிறேன். பொதுவாக புதுக்கவிதை வந்தபோது மரபு கவிதைக்கு பெரிய இடமில்லை என்று சொன்னார்கள். ஆனால் சிற்பியை இப்பொழுது படிக்கும் போது மிகப்பெரிய செல்வத்தை, மரபு என்ற அந்த செயல் அமைப்பை, விருத்தப்பாவை, ஆசிரிப்பாவை கைவிட்டது மிகப்பெரிய தவறு என்பது போல எனக்கு படுகிறது. ஏனென்றால் ஒரு எழுத்தாளனை செறிவுபடுத்தவும், ஒரு எழுத்தாளருக்குள்ளே ஒரு எடிட்டிங், ஒரு எடிட்டரை உருவாக்குவதும் ஒரு மரபு கவிதை என்பது தெரிகிறது. சொற்கள் என்னன்னா தேவையில்லாத சொற்கள் இருக்காது. அந்த பெட்டிக்குள் சரியான சொற்களை வைக்க வேண்டும். எனவே மரபு கவிதையாக இருந்த அந்த மரபு கவிதையில் ஓடிய சிற்பி அவர்கள் மிகச்சிறந்த மரபு கவிதையில் எழுதியிருக்கிறார். இந்த புதுக்கவிதையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மரபு கவிதையும் அவர் தொடர்ந்தே அந்த தேரினை இழுத்து வந்திருக்கலாம் என்பது போல எனக்கு தோன்றுகிறது. அதில் எடுத்துடனே சில கவிதைகளை எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா வேணாங்கிறது. அந்த மரபு கவிதை அவர் எப்படி கையாளுறான்னு பாருங்க. கை வழுத்த ஒரு மனிதன் கால் வைத்த வெற்றியினை, அந்த பெருவெற்றிக்கு கைவழுத்த ஒரு மனிதன் கால் வைத்த வெற்றியினை பொய் வழுத்த இவ்வுலகம் போற்றியது. இப்படி ஒரு தொடர். 101 கோடி நூதனமாய் அண்டங்கள் காற்றில் புழுதி என காட்சி தரும் அற்புதத்தை, பின்னாடி விஷயத்துக்கு வரல, சொற்களை அந்த மரபில் அவர் எப்படி கையாளார் என்றது. மாதவியை பற்றி ஒரு 4 வரி சொல்ற. காவிரி பெண்ணே, மாதவி கண்ணே, கைகளில் யானை எடு, என் ஆவியை உருக்கி அகிலத்தை மயக்கும் அமுதத்தை இறைத்து விடு. ஒரு மரபு என்ன நம்மளுக்கு கொடுக்குதுன்னு பாருங்க. ஒரு சொற்களை எப்படி அவர் கையாளுறாரு பாருங்க. அப்புறம் அவருக்கான எழுத்தின் ஊற்றுக்கள் எங்க இருக்குதுங்கிறத அவர் சொல்றாரு. முத்து விளக்கெரியும் மோகன இரவுகளில் பித்துமன வெளியில் பிறந்த கனவலைகள், நெஞ்சில் விதைத்த விதை நினைவில் பயிராகி கொஞ்சி வரும் கற்பனையில் கூத்தாடும் பூக்காடு. ஒரு எனக்கு அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது கூட அவர் மொழியில சொல்றாரு. அவருடைய ஆரம்ப கால கவிதையில ஒரு மரபு கவிதை, ஒரு காட்டு புறத்தியை பற்றி ஒரு கவிதை. வானிலே மலைவேடன் வழி தவறாதிருக்க தானொழிக்கும் குரல் உணர்ந்து, அவன் எங்கிருந்தோ ஒரு குரல் கொடுக்கிறான். தானொழிக்கும் குரல் உணர்ந்து தளலேற்றி நின்றே கால் புறத்தி எதிரொலிப்பால் காட்டிடை எங்கோ ஊன் கிழித்த சிறு வேங்கை உண்ணாதே நீங்கும். அவன் குரல் கொடுத்தா ஊன் சாப்பிடக்கூடிய அந்த சிறுத்தை கூட விலகி ஓடும். அந்த காட்புறத்தியை இந்த மரபு கவிதையில சொல்லியிருக்கிறார். தாஜ்மஹாலை பற்றி ஒரு அற்புதமான ஒரு பெரிய கவிதை மரபுல, நான் இப்ப அதை சொல்ல போறதில்லை. அப்புறம் ஒரு கூலிக்காரி, அவருடைய கவிதையாகவும் பார்க்கலாம். ஒரு சிறுகதையினுடைய எல்லையை பற்றி எடுத்து கவிதைக்குள் வரக்கூடிய ஒரு காரியமாகவும் அதை பார்க்கலாம். ஒரு கவிதையாகவும் சிறுகதையாகவும்
ஒரு பெரிய ஒரு படைப்பை தரக்கூடிய ஒரு மனப்பாங்கு சிற்பிக்கு இருந்தது. அதற்கு ஒரு முக்கியமான சிகரங்கள் கொடியாகும். அது நாங்கள் சொல்ல போறதில்லை. ஆனால் ஒரு கவிதை கூலிக்காரி என்கிற ஒரு கவிதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னா, சிற்பி என் கையில் கொடுத்திருந்தா கொஞ்சம் நான் எடிட்டராக இருந்து மேலே படர்ந்திருக்கக்கூடிய சில தூசிகளை எடுத்து மேலே விழுந்திருக்கக்கூடிய சில சருகுகளை நீக்கி அதை வைரக்கல்லாக, உங்களுக்கு வைரக்கல் தான் வைரக்கல்லாக காட்டி இருப்பேன். அந்த எடிட்டர் வேலையோடு தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன். சரிங்களா? ஒரு ஒத்த பாருங்க, அந்த கூலிக்காரியை பற்றி ஒரு செங்கல் சுமக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு கூலிக்காரி வாழ்க்கையாகவும் கவிதையாகவும் எப்படி இருக்கு பாருங்க. நகத்தில் அழுக்கு, முகத்தில் தழுக்கு, நாடு லட்சுமி கோலம், அவள் புகையிலை சாராய் ஒழுகும் வாயில் புன்னகை தாம்புலம், பார்வை கணைகள் பட்டு கிழித்த பழைய ரவுக்கை கந்தல், அவள் வேர்வை மணக்கும் மார்பின் செருவை மூடும் சேலை பந்தல், துணுக்கு தங்கத்தை சின்ன துணுக்கு தங்கத்தை இறுக்கி வைத்த தோட்டில் வறுமை சிரிக்கும், அவள் முணுமுணுத்தாடும் தெம்மாங்கு இசைக்கு முத்தமிழ் முந்தி விரிக்கும், கண்காணி மகன் கண் சிம்பிட்டிட கனல் பறந்ததும் உண்டு. ஒரு பொதுவெளியில ஒரு பொண்ணு வேலை பார்க்கும்போது ஒரு ஏழை பெண் வேலை என்னென்ன நடப்பாருங்க. கண்காணி மகன் கண் சிமிட்டிட கனல் பறந்ததும் உண்டு, ஒரு சிங்கார பயல் சிரிப்பில் விழுந்து கதை சினைத்ததும் உண்டு. அவளுடைய வாழ்க்கை ஒரு நம்பிக்கைன்றது இருக்குல்ல, அதுவும் அவளுக்கு நேர்ந்தது. அடுத்து பாருங்க, இளைத்த கருப்பில் உழைத்த மேனி, லட்சுமி சிற்றால் கூலி, அவள் உழைக்கும் கரத்தை பற்றி இருக்கும் காலை, அவள் உழைக்கும் கரத்தை பற்றிடும் காலை உண்மையில் புண்ணிய சாய், அவளை கல்யாணம் பண்ணுங்கடா என்கிற ஒரு விஷயத்தை ஒரு கதையாகவும் அவளுடைய தொழில் நேர்த்தியாகவும் வாழ்க்கையில் பட்ட ஒரு அடியாகவும் சொல்லக்கூடிய இந்த மரபு கவிதையெல்லாம் அவருடைய புகழ் கொடியை நாட்டக்கூடிய கவிதைகள். இன்னொன்று, பாரதி எப்படி இந்த தமிழ் சமூகத்தில் இடம் பிடித்தான் என்கிற ஒரு மரபு கவிதை. உறுதி தமிழர் காலம் முடிந்து மறதி தமிழர் பெருகிய நாளில் ஒரு மீசை தமிழனை கருக்கொண்டேன் நான். தமிழ் சொல்லுதான், தமிழனை சொல்லுதான். சரிங்களா? ஒரு மீசை தமிழனை கருக்கொண்டேன் நான். பிறந்தது புயல், முதிர்ந்தது கனிமிகள், அதிர்ந்தது தமிழகம், உதிர்ந்தது மூடிய மாய இருட்டு. இதெல்லாம் அவருடைய ஒரு மிக முக்கியமான கவிதைகள். அப்புறம் பாரதியினுடைய வருகை பற்றி இருக்குது. நான் கொஞ்சம் தள்ளி போயிடுறேன், அந்த கவிதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுறேன். தமிழன் ஒரு அறியாமை பற்றி ஒரு விமர்சனம் சொல்றார். தமிழரினுடைய அறியாமை பற்றிய ஒரு விமர்சனம். சோதியை மறந்து விளக்கின் நிழலை தூக்கி பிடிக்கின்றோம், திசை கெட்ட ஓடம் போல் தேய்ந்த நிலை சிறுமையினால் பசையற்ற உள்ளங்கள் பண்பிழந்த தமிழ் கூட்டம். இந்த தமிழ் கூட்டம் வெறும் கைத்தட்டலுக்கும் வெறும் ஆவேசத்திற்கும், நீங்க கட்சிக்காரனை பாராட்டீங்கன்னா வரிசையில நிப்பாட்டி மாலை போடுவீங்க, கட்சிக்காரனை எதிர்த்தீங்கன்னா அவன் கவிஞன் இல்லைன்னு சொல்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கூட்டத்தை நாம் இங்க பார்க்கிறோம். சரிங்களா? இப்படியான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இன்னொன்னு, நான் யார் என்கிற ஒரு விஷயம், ஒரு கவிஞனுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் யார் என்பதை சின்ன வயசுலேயே அவர் பிரகடனம் பண்றாரு. அவர் 1972 பசுமையா ஒரு 6 ஆண்டுகள் எழுதாத போது, சுந்தர ராமசாமி எழுதாத போது, ஒரு தன்னை யார் என்று ஒரு கவிதையை ஒரு புது கவிதையில் எழுதினார். நோவெடுத்து சிரமரங்கும் வேலை, துடைகள் பிணைத்து கட்ட கயிறுண்டு உன் கையில், வாளுண்டு என் கையில், ஓய்ந்தேன் என மகிழாதே, உறக்கமல்ல தியானம், பின்வாங்கல் அல்ல பதுங்கள், எனது மீட்டலில் காத்து கிடக்கின்றன உனக்கு நரையேற்றும் காலங்கள், பின்னும் உயிர் வாழும் காலம். ஒரு பெரிய நெடுங்கவிதை. அதற்கு முன்பே தன்னை அறிந்து தன்னுடைய வருகையை குறித்து சிற்பி சொன்ன ஒரு கவிதையை நான் இங்க வாசிக்கிறேன். எனக்கு ஒரு கொடியும் எனக்கு ஒரு படையும் இறைவன் தரவில்லை, மணக்கடல் அலையில் ஜனத்திரன் நடுவில் மறவாய் கிடக்கின்றான், இடிக்குரல் முரசும் ஒளித்திடும் பவனியில் எனக்கோர் இடமில்லை, படிப்பவன் இதய மடிப்பில் ஓர்கணம் பழிச்சிடத்தான் வேட்கை, மேகம் அளாவும் காவிய மாளிகை வடிப்போர் வடிக்கட்டும், தாகம் தொலைக்கும் சிறுநதி என கவிதை நடக்கட்டும். இதனுடைய நீட்சித்தா பின்னாடி வரக்கூடிய ஒரு கவிதை.
ஒரு கண்ணனை பற்றி ஒரு படிமத்தை இங்க எழுதியிருக்கேன். அது கொஞ்சம் கடந்து போயிடுறேன் நான். இப்போ நம்மளுடைய ஐஏஎஸ் அதிகாரி கூட ஒரு கவிதை சொன்னாரு. அந்த கவிதையினுடைய இன்னொரு வடிவம் தான் நம்ம முன்னாடி சொன்ன ஒரு வடிவம். அந்த வடிவத்தை நான் சொல்லிட்டு ஒரு சொல்றேன். எங்கிருந்து வருகிறது இந்த நதி? மலைகளின் மௌனம் உடைத்தா, முயல்களின் ஆடை கிழிந்தா, வனங்கள் பேசிய ரகசியங்கள் கசிந்தா? இல்லை, என்னிலிருந்து என் அந்தரங்களின் ஊற்றுக்கண் திறந்து என் மார்புகள் புல்லரிக்க என் இரத்த குழாய்களில் புல்லும் பூவும் மலர்ந்து என்னை முழுக்காட்டி என்னையே கரைத்துக் கொண்டு அங்கிருந்து வருகிறது நதி. இதன் தொடர்ச்சியை சொல்றேன். அழுத்து படுக்க அரிச்சந்திர மயானமாகும், நெருப்பில் குளித்த மிச்சங்களை பனிக்கூடத்தில் பவித்திரமாய் ஏந்தும் ஈர கருப்பையும் இதனிடம் உண்டு எதன் கங்கை. அண்டை மாநிலத்துக்கு சண்டைகள் போடாமல் போகிறது இது என் காவிரி. பாறைகளை சிற்பமாக்குகிற பழக்கம் இதன் கலை நுணுக்கம். ரொம்ப ரொம்ப அருமையானது. பாறைகளை சிற்பமாக்குகிற பழக்கம் இதன் கலை நுணுக்கம். பகல்களில் நகரும் ஓவியம், இரவுகளில் தொலைந்த காற்றின் நாத சுரத்திற்கு அசையும் பாதசரம். தானும் உணவாகி மீனுக்கு உணவாகும் இந்த நதிக்கு நானும் உணவாவேன் என்கிற ஒரு அழகான ஒரு கவிதை. பாரதியை பற்றி ஒரு சொல்லிடுறாரு. பாரதி எப்படிப்பட்ட ஆள், தன்னைத்தானே அவர் பாரதியாக உணர்ந்து எழுதிய சிற்பி. பாரதியினுடைய மனத்தில் ஊடுருவி எழுதிய ஒரு கவிதை. வில்லு இருக்கிறது, வீங்கிட நாள் இருக்கிறது, குறிப்பார்க்க அம்பு இருக்கிறது, எடுக்கவும் தொடுக்கவும் வழிதான் இல்லை, என் மக்கள் வாசிக்க என் இளைஞர் கொதித்து எழ உதவாமல் ஆகாய எழுத்து தகரப்பட்டிகளில் நகராது கிடக்கிறதே என்கிற ஒரு கவிதை. ஒரே கவிதை சொல்லி நான் முடிக்கிறேன். ரைட், சில விஷயம் சின்ன சின்ன ஒரு 2 கவிதை சொல்லி முடிக்கலதுல. தண்டனைங்கிறது காலம் வினோதமான சர்வாதிகாரி. உள்ளங்களை உள்ளங்கையில் வைத்து மென்றும் பார்க்கிறான். இன்னொரு கவிதை பாருங்க. தரையில் அவள் கால் பெருவிரல். ஒரு பொண்ணை பற்றி ஒரு சித்திரம். தரையில் அவள் கால் பெருவிரல். ஒரு வகையில ஒரு விரும்பிய அல்லது தங்களுக்கு தெரிந்த ஒரு பெண்ணினுடைய சிதைந்த கோலத்தில் கூட நான் அந்த கவிதையா பார்க்கிறேன். தரையில் அவள் கால் பெருவிரல் சலிப்பில்லாமல் கீறிய போது என் உள்ளம் முழுவதும் தாறுமாறாக காயம்பட்டன. இன்னொரு போதுமடா போதும் இந்த போலி வாழ்க்கை, பொய் விதைத்து பொய் அறுக்கும் கேலி வாழ்க்கை, நீதி என்ற ஒளி தேடி ஓடுகின்றான், நெஞ்சை விட்டு வழக்குமன்றில் தேடுகின்றான். கடைசி கவிதைக்கு வந்துடுறேன். சிற்பி யார்? இன்னும் 70 கவிதைக்கு மேல இருக்குது. ஒரு கவிதையை மட்டும் சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்த கவிதை தான். 2 சொல்லி. ஒரு துளி அன்பு, ஒரு துளி நேயம், ஒரு சிறு பாராட்டு, விரிகிறது வானம், பெருகிய சூரியன், நிறைகின்ற வெளிச்சம், மறைவு அதற்கில்லை. ஒரு கலைஞன் எதிர்பார்க்கிறது இதைத்தான். அடுத்து பாருங்க. அகன்ற உலகு நான் என்றது அகல், அழுகிய உடல் நான் என்றது திரி, அசையும் உயிர் நான் என்றது சுடர், உழைப்பு வடித்த உதிரத் துளிகளாய் தேங்கிய எண்ணெய் வாய் திறக்கவே இல்லை. நன்றி, வணக்கம். சு. வேணுகோபால் அவர்கள்